எபிசோட் 67. பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அன்னஸ் கதை களத்துக்குள் போகலாமா? வாருங்கள். அடுத்த நாள் வழக்கம் போல் பாரு வேலைக்கு போனாள். பிரணவோ காலையிலேயே தன் அம்மாவிடம் விஷயத்தை ஓபன் செய்தான். அம்மா, அப்பா எங்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? மா என்ன சொல்லு. பாரு கிரீன் சிக்னல் காமிச்சிட்ட. அப்படின்னா மா கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிட்டா. ஓ, அப்போ கல்யாணத்தை தள்ளி போட சொன்னது நீ இல்லையா? எப்படிமா இப்படி? பிரணவ், உங்க வயசை தாண்டிதான் நாங்க வந்திருக்கோங்கிறத சமயத்துல இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் மறந்துடுறீங்க, சரியா? மதர், இத அப்பா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. அப்படியே சத்திரத்தையும் பார்க்க சொல்லிடுங்க, சரிங்களா? இல்ல அது மட்டும் தானே, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்லங்க மதர், அவ்வளவுதான். பாரு அப்பா கிட்டயும் அப்படியே விஷயத்த சொல்லிடுங்க, சரிங்களா? அதையும் அப்பாவே சொல்லிடுங்க. பா, முகத்துல என்ன ஒரு பிரகாசம். சோ இத்தனை நாள் மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ தானே சொல்லுவ எது நடந்தாலும் அது நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும்னு. அப்புறம் என்னம்மா, அது என்னமோ ஃபேக்ட் தான். சரி அம்மா, எனக்கு ஃபேக்டரிக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன், சரியா? டேய், சாப்பிட்டு போடா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நான் அங்க எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், சரியா? இத சொல்லணும், அதுக்காக தான் திடீர்னு ஞாபகம் வந்தது, சொல்லிடலாமேன்னு சொல்லி. சரிடா, பார்த்து போ, சரியா என்று அம்மா சொல்ல, சரிம்மா என்று அவன் அங்கிருந்து கிளம்பினான். போலீஸ் லோகேஸ்வரின் வீட்டுக்கு சென்றனர். அவளுடைய அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்து வராததால் லோகேஸ்வரின் வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை ஏதாவது விசாரித்தால் அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் என்று அவர்களுக்கு தோன்ற அங்கே சென்றனர். ஜீப்பின் சைரன் சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லோரும் வெளியில் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். என்ன சார் எங்கே அப்படின்னு என்று ஒருவன் கேட்க, இல்ல இந்த லோகேஸ்வரின்னு இங்க ஒருத்தவங்க கொடுத்தனும் இருந்தாங்க இல்லையா என்று கேட்க, அதில் ஒரு அம்மா, லோகேஸ்வரி அந்த அக்கா கமலாக்கா பொண்ணை பத்தி நீங்க கேக்குறீங்களா சார் என்று கேட்க, ஆமா என்று போலீஸ் சொல்ல, சார் நாங்க டிவில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சார், கமலாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல, ஏதோ நியூஸ்ல ஏதோ சொன்னாங்க, சரியா எங்களுக்கு தெரியல சார். சரி, ஓகே, தெரியல, பட் உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதற்குள் ஒரு 25 வயது பெண்மணி, சார் ஆக்சுவலா அவங்க இங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க சார், காலையில வேலைக்கு போவாங்க, நைட்டு ரொம்ப லேட்டா தான் வருவாங்க, சண்டே கூட அவங்கள வந்து பெருசா நாங்க பார்த்தது இல்லை சார், மோஸ்டா சண்டே கூட வீட்டுல அவ்வளவா இருக்க மாட்டாங்க, வெளியில போயிட்டு லேட்டா தான் வருவாங்க. அவங்க அம்மாவை கேட்டா, இல்ல அவ ஃப்ரெண்ட பார்க்க போறா, சண்டே போர் அடிக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சண்டே தான் சார் நாங்க ஆக்சுவலா அவங்க இங்க பார்த்திருக்கோம். அப்படியா? அவங்க அம்மா பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க கிட்ட? அதற்குள் மற்றொரு பெண்மணி, சார் என்கிட்ட அவங்க ஜாஸ்தி பேசுவாங்க சார், எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் அவங்க வந்து அவங்க பொண்ணு பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க சார் பெருசா, அவ ரொம்ப கஷ்டப்படுறா, வேலைக்கு போறா வரா அப்படிதான் சொல்லி ஏதாவது இது பண்ணுவாங்க. அப்படிங்களா? அவங்க எங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? ஒரே தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார், அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்ததா சொல்லியிருக்காங்க சார். கோயம்புத்தூர்ல வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் பொண்ணோடய வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டதா சொன்னாங்க சார், பொண்ணுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் சார் தெரியும், பெருசா தெரியாது சார். எனக்கு ஒண்ணு தெரியும் சார் என்று இடையில் ஒரு பையன் கையை தூக்க, என்ன தம்பி தெரியும் சார்? அவங்கள நான் ஒரு 2 வாரம் முன்னாடி டி நகர்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருக்கும் போது அவங்கள ஒரு ஆளோட பார்த்தேன் சார். ஓ, அந்த ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா சார்? அந்த ஆள் கொஞ்சம், நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பார்த்தேன் சார், அந்த ஆள் கொஞ்சம்
கலரா அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே கொஞ்சம் க்ளோஸா ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு கடையில இருந்து வெளியில வந்தாங்க சார். நான் அந்த சைடு கிராஸ் ஆனேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்த்தேன் சார். பட் அவங்க தான் உனக்கு நல்லா தெரியுமா சார்? அது எனக்கு தெரியும் சார், நான் அவங்கள பார்த்திருக்கேன் சார், அதனால எனக்கு தெரியும் சார். பட் அந்த ஆளை எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு சார், பட் அவ்வளவா ஞாபகம் இல்லை சார். சரி ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு போட்டோ கட்டுறேன், அதுவான்னு பார்த்து சொல்றியா? சரிங்க சார். அவன் மொபைலில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து காட்டி, இதுவா பாரு சார். இல்ல சார். எப்படி கன்ஃபார்மா சொல்றேன்? இல்ல சார், இவர் கொஞ்சம் கருப்பா இருக்காரு, பட் அவரு கொஞ்சம் நல்லாவே கலரா இருந்தார் சார். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார், பளிச்சுன்னு இருந்தாரு. அதனால கண்டிப்பா இவர் இல்ல சார். சரி, திரும்ப இவரை எங்கேயாவது பார்த்தனா நீ சொல்ல முடியுமா? எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றியா? கண்டிப்பா பண்றேன் சார். சரி, நான் என் நம்பர் தரேன் உனக்கு, சரியா? மறக்காம எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண, நீ எங்க பார்த்தாலும் சரி, ஓகேவா? இன்கேஸ் எனக்கு வந்து சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னா நீ கொஞ்சம் வந்து சொல்ல வேண்டியது இருக்கும் தம்பி. சொல்றேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சரிப்பா, சரி. உங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்றேன், யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, சரிங்களா? என்று சொல்ல இருந்து கிளம்ப எல்லோரும் அவரை வேடிக்கை பார்க்க. இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.